அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிக்கன் லிவர் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் லிவர் ஒரு 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு மேலே மிளகாய் தூள் வச்சுருக்கேன். 3 சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதுக்கு தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். தாளிக்க தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ கழுவி வச்சு சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் லிவரை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி விடும், அந்த தண்ணி சுண்டுற அளவு வதக்கணும். இந்த அளவு வதங்கினோன்னே வெட்டி வச்ச தக்காளி, பச்சை மிளகாவை போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச மஞ்சத்தூள், மிளகாய் தூள் ரெண்டையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடியை போட்டு வேக விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் சால்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் வெண்ணெய் போட்டுக்குவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கரம் மசாலாவை போட்டுக்கலாம். ஆரம்பத்துலேயே போடக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச கரம் மசாலா போட்டு முடிக்கணும். 2 கொத்து அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம். அவ்வளோதான், சுவையான சிக்கன் லிவர் கிரேவி ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், சுவையான சிக்கன் கிரேவி ரெடி, லிவர் கிரேவி ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.